Your voice echoes in my mind. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம FLV சேனல். நான் உங்க அஸ்வின் ஜெனிஷ்கர். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேஷுவலான ஒரு vlog மாதிரி அண்ட் அட் த சேம் டைம் vlogனு சொல்ல முடியாது, ஒரு கேஷுவலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். கேஷுவலாக அட் த சேம் டைம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது பீனட் பட்டர். பீனட் பட்டர் அப்படின்னாலே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். அதாவது ஒரு 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 200 ஒரு சின்ன பாட்டில், எனக்கு கரெக்டாக அளவு தெரியல, நான் ஷாப்ஸில் பார்த்துருக்கேன், பட் வந்து அளவு தெரியல. ஒரு இந்த லெவல் இந்த சைஸ் உள்ள பாட்டில்ஸ் எல்லாமே வந்து ஒரு 100 to 200 rupees வரை ஆகும். ஸோ வந்து அதிகமாக வந்து மக்கள் யாரும் வாங்குறதில்ல. ஆக்சுவலாக பீனட் பட்டருங்கிறது ஒரு ஈஸியான ஒரு வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம். அண்ட் இந்த பீனட் பட்டருக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு விஷயமுமே தேவையில்லை. வீட்டில் சிம்பிளாகவே பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த பீனட் பட்டரை எதுக்காக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம்? இது நம்ம எப்போவுமே ஃபிட்னஸ் ரிலேட்டட் இல்லைனா ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் தானே போடுவோம். எதுக்கு நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம் அப்படின்னா வந்து இந்த ஒரு பீனட் பட்டருங்கிறது ஃபிட்னஸ்க்கு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது வெயிட் கெய்னிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து வெயிட் லாஸ்க்காக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வந்து சம்மந்தப்படக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால தான் இதை பற்றி பண்ண போகிறோம். இந்த ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து 570 calories கிடைக்குது. ஓகே, 570 calories அண்ட் வந்து 24 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குது, அண்ட் வந்து 50 grams ஆஃப் ஃபேட் கிடைக்குது, அண்ட் 22 grams ஆஃப் கார்ப்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நிறைய குட் சோர்ஸ் ஆஃப் மேக்னீஷியம் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னி, உங்கள் ஃபிட்னஸ் கோல்ஸை ஒரு டேஸ்டியான ஒரு டெலிஷியஸ் வேல அச்சீவ் பண்ணணும்னா வந்து இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, அதை ரெடி பண்ணுறதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஒரு விஷயம் கூட, இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதே போல் புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து மிக்சி ஜார் வந்து உள்ளதிலே வந்து ஸ்மால் ஜார் தான் எடுக்கிறோம். அண்ட் இது வந்து 750 watts. இது வந்து கொஞ்சம் ஓல்டு மிக்சி தான் வந்து, பட் வந்து பிரச்சனை இல்லை. 750 wattsலாம் வந்து ஒரு நார்மலான ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வந்து ஒரு வாட்ஸ் உள்ள மிக்சி தான். ஸோ இதில் வந்து நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஜாரை வந்து ஃபில் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ஜார் வந்து ஒரு ஆஃப் ஜார் நிறையிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒரு பீனட்டை வந்து ஃபில் பண்ணால் போதும். பாருங்கள், ஒரு ஆஃப் ஜார் அளவில் எடுத்தால் போதும். இனி ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி ஃபிக்ஸ் வெயிட். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இதை கிரைண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து 0.1 இல்லைனா 2 வச்சா போதும். 3 ஹை ஸ்பீட்லாம் வைக்க வேண்டாம். ஓகே, மேக்ஸிமம் வந்து 1 2 இந்த ஒரு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு லைட்டாக வந்து ஒரு பவுட்ரி ஃபார்மில் இருக்குது, பட் வந்து வெல் மிக்ஸ்ட் ஆகலை. ஜஸ்ட் வந்து ஒரு பவுட்ரி ஃபார்மில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே, ஓகே, லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சைடில் ஒட்டிகிட்டு இருக்க விஷயமும் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே போல் கிரைண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இருந்தாலும் கிரைண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கீழே உள்ள ஏரியாலலாம் வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஹனியும் சேர்க்கல, எந்த ஒரு ஆயிலும் சேர்க்கல. நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாக கொஞ்சம் அந்த டேஸ்ட்காக ஹனி சேர்த்துக்கிறேன். ஒரு நார்மல் அமௌண்ட்டு சேர்த்துக்கிறேன், ரொம்ப ஹெவியாக இல்லை. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். பீனட் வந்து அரைக்கும் போது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், அதாவது கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இந்த பீனட் வந்து ரொம்பவே ட்ரையான ஒரு விஷயம். இந்த ட்ரையான விஷயத்தை அரைக்கும் போது மோட்டர் வந்து அதிகமாக வந்து ஹீட் ஆகும். ஸோ வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து கேப் விடாமல் அரைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து
மோட்டர் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே உண்டு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஒரு 30 செகண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விடுங்க. ஸோ கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து நீங்கள் கேப் விட்டுட்டு அப்புறம் கண்டினியூஸாக கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஆயிலெலாம் நல்லா செக்ரேட் ஆகி ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் கூட க்ரீமியாக ஆக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா வந்து கொஞ்சம் கூட கிரைண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணாலே போதும், ஒரு க்ரீம் டெக்ஸ்டருக்கு வந்துடும். பார்த்தீங்களா, இதே தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஹனி சேர்க்குறீங்க அப்படின்னா ஜாகரிக்கு பிரச்சனை இல்லை. ஹனி சேர்க்குறீங்க அப்படின்னு வந்து ஹனி லைட்டாக சேர்த்தா போதும். பிகாஸ் ஹனியும் ஹீட்டு, பீனட்டு, ஆக்சுவலி இந்த மிஷினும் நம்ம வந்து அதிக ட்ரையான ஒரு திங்கேகம் போட்டு நம்ம வந்து அரைக்கிறோம். அதாவது பீனட் வந்து ட்ரையான ஒரு விஷயம் தானே. ஸோ வந்து என்னென்னா கரெக்டாக வந்து ஃபியூஸ் ஆகாது. ஸோ வந்து ஹனியை வந்து அளவாக சேர்த்தாலே போதும். ஹனி சேர்க்கறதுனாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் ஜாகரி வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். ஓகே, அண்ட் அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு க்ரீம் டெக்ஸ்டரில் வந்துடுச்சு. நீங்கள் இதுக்கு மேலேயும் கிரைண்ட் பண்ணலாம், இன்னும் க்ரீமியாக வரும். பட் வந்து எனக்கு இவ்வளோ போதும், இந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் எனக்கு பிடிக்கும். அண்ட் அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம சூப்பராக வந்து மேக்ஸிமம் ஒரு 1 மினிட் தான் எடுக்கும். பட் நீங்கள் வந்து ஹனி சேர்க்கும்போது கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்தா போதும். பிகாஸ் ஹனியும் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அண்ட் வந்து அது ஒரு ஹீட்டும் கூட. ஸோ வந்து அதனால வந்து ஒரு பர்ஃபெக்ட் மிக்ஸ்சர் கிடைக்காது. ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஹனிக்கு பதிலாக ஜாகரி பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் ஹனி சேர்த்திங்கன்னா லைட்டாகவே சேருங்க. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1 மினிட்லேயே வந்து சிம்பிளாக க்ரீமியாக சூப்பராக கிடச்சிருச்சு. அண்ட் ரொம்பவே டேஸ்டியானவும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் கோலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான அண்ட் ரொம்ப டெலிஷியஸான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ஒரு பீனட் ஒரு 500 கிராமில் ஒரு 60 ருபீஸ்லேயே கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஈஸியாக இதை ட்ரை பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவ்வளோ தாங்க வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்தால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நன்றி, வணக்கம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ஐடியாஸ், அந்த போசிங் ஐடியாஸ்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதிலே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நன்றி, வணக்கம். மேலும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின் ஜெனிஷ்கர்.